திமுகவுக்கே மனநோயாளிகள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்லை, திமுக அந்த நிலையில் இருக்கு. ம். ஏன்னா 2 லட்சம் கோடிங்கிறாங்க. எனக்கு தெரியல எத்தனை சைஃபர் போடணும்னு. ம். அவ்வளவுக்கு டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்குங்கிறாங்க. ம். இவங்க எக்ஸைஸ் ஒழிச்சதே 4000 கோடிக்கு மேலே இருக்குன்னு சொல்லி தான் இடி வந்திருக்கு. அதனால் ஒரு அரசாங்கத்தோட துறையில் சீஃப் மினிஸ்டரே சொல்கிறேன்னா, என்னோட நிர்வாகத்தில் இப்படி ஒன்று நடந்ததுக்கப்புறம் நான் முதலமைச்சராக இருக்க விரும்பலேன்னு அவர் ராஜினாமா பண்ணியிருக்கணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாண உணர்வு இருந்தால் தான் நடக்கும். வெக்கப்பட்டு தலை குடிஞ்சு அதெல்லாம் அவருக்கு இல்லையே. இல்லாத ஒரு சர்க்கார் தமிழகத்தை சுரண்டி சாப்பிடுகின்ற ஒரு கேவலமான ஆட்சியில் ஒரு மூத்த அமைச்சராக இருக்கேனேன்னு வெக்கப்பட்டு இவராவது ராஜினாமா பண்ண வேணாமா? ஏன்னா இவர் அன்னைக்கு நடந்துட்ட விஷயத்தை தான் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கார். 89 சட்டமன்றத்தில் நடந்தது அப்படின்னு. அதை சொன்னதுனால அவர் கொஞ்சம் புத்தி பிறண்டு போயிருக்கு.